மகா பெரியவா ராகவா, ராகவா, என்னக்கா கூப்பிட்டேலா? இந்த பொரிய எதுக்கு இங்க வச்சிருக்கு? யார் வச்சிருக்கா? அது பெரியவாளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொரி. பாக்யா அக்கா கொண்டு போறதுதான் வழக்கம். ஓ அப்படியா? நம்மாத்துல இருந்து தான் பெரியவாளுக்கு பொரி போயின்னு இருக்கா? ஆமாக்கா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. வாடா சேகரா. என்னம்மா ரொம்ப நேரமா படுத்துட்டு இருக்க? உடம்பு ரொம்ப முடியலையா? ஒன்றும் இல்லடா, பீமரத சாந்தி நல்லபடியாக நடக்கணும்னு ஓடி ஆடி வேலை பண்ணதில் உடம்பு கொஞ்சம் அசதியாக இருக்கு. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் பெரியவா பார்த்துப்பா. ஆனா என்ன, இன்னைக்கு பெரியவாளுக்கு பொறி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நாள். முடியறதோ முடியலையோ கொண்டு போய் சேர்த்தாகணும். அம்மா, என்னடா என்னையே அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல, உடம்பு இப்படி இருக்கறச்சே இன்னைக்கே பொரிய கொண்டு போய் கொடுக்கணும்னு கட்டாயமான? இன்னைக்கு கொடுக்கலன்னா ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. ஈஸ்வரா, அப்படி சொல்லாதடா சேகரா, அது ரொம்ப தப்பு. லோகத்துல எத்தனையோ தவறுகள் நடக்கிறது, அதை பத்தி யாரா கவலைப்படுறாளான்னு? உனக்கு நடந்தது தான்மா சொல்றேன். யூஎஸ் கான்சுலேட்ல எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. உடம்பு தான் இருக்கே தவிர மனசு முழுக்க அங்கதான். இப்பெல்லாம் எந்த ஆபீஸ்லயும் யாரும் ஒழுங்கா பொறுப்பா சின்சியரா வேலை செய்யறது இல்ல. அடுத்தவன் தலையில தன் வேலையை எப்படி தள்ளலாங்கிறதுல தான் குறியா இருக்கா. ஆனா சம்பளம், டிஏ, ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ், போனஸ் இத்தியாதி இத்தியாதி இதுல தான் குறியா இருக்கா. வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணமோ பொறுப்போ யாருக்கும் துணி கூட இல்லைங்கிற. வாஸ்தவம் தான். நானா ஒரு சில பேர் எந்த வேலையும் செய்யாம தானே எல்லா வேலையும் பண்ணின மாதிரி காட்டிக்கிறது உண்டு. இல்ல உங்களை சொல்லல, நானா பொதுவா சொன்னேன். மொத்தத்துல நம்மாத்துக்கு பட்டாபி அண்ணா எப்படியோ அதே மாதிரி ஆபீஸ்க்கு நீங்கன்னு சொல்ல வரேன். அண்ணாவை பற்றி சொல்லும்போது ஞாபகம் வருது, இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் இழுத்து போட்டுண்டு அப்பாவுக்கு ஒத்தாசையாக இருந்தா. அப்பா இனிமேல் உங்களுக்கு கையோடஞ்சா மாதிரி ஆகிடும். ஆத்துக்காரியங்கள்லாம் இனிமேல் யார் பார்க்க போகிறாளோ? இங்க நான் ஒருத்தன் இருக்காங்கிறதே மறந்துட்டு பேசுற பாரு. அது மட்டும் இல்ல, பொதுவாவே நாமெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் நம்மளாலதான் எல்லா காரியமும் நடக்கிறதுன்னு. நிஜத்துல அப்படி இல்ல. நாம இல்லாட்டாலும் காரியம் நிக்க போறது இல்ல, அது பாட்டுக்கு நடந்துட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ரொம்ப சிறப்பாவே நடக்கும். இது மனித இயல்பு. ஆமா ஆமா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். என்னடா, நானும் பொதுவா தான் சொன்னேன். அதை விடுங்கோ. அண்ணாவை திடீர்னு ஏன் மடத்துக்கு வர சொன்னா பெரியவா? அதான் எனக்கு புரியல. 1 2 3 4 5 6 7 8 என்னம்மா இது? மா
இந்த பீங்கான் பாத்திரம் எல்லாம் கிழங்காட்டமா என்னமா இருக்குமா, பார்த்து பார்த்து சேர்த்து வச்சிருக்கமா. நீங்கெல்லாம் வந்திருக்கேளேன்னு பரன்லேருந்து எல்லாத்தையும் எடுக்க சொன்னேன், கொஞ்சம் தொடச்சி தருவேளேன்னு. எல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் புழங்க போறேன், எனக்கு அப்புறம் யார் இதெல்லாம் உபயோகப்படுத்த போறா? மா நீ ஏமா கவலைப்படுற, நான் ஊருக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறேன். அக்கா, அம்மாக்கு நானும் ஒரு பொண்ணு இருக்கேங்கிறத மறந்துடாத. அது இருக்கட்டும். ஏமா, பட்டாபி மடத்துக்கு போனதால இங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் யார் பொறுப்பா கவனிப்பா? வயசான காலத்துல அப்பா கூப்பிட்ட குரலுக்கு ஆத்துல யாராவது இருக்க வேண்டாமா? அண்ணா தெம்பா திடகாத்திரமா ஆயுள் ஆரோக்கியத்தோட இங்க நான் ஒருத்தன் இருக்கேனே. இத சொல்லும் போதே உன் குரல்ல ஒரு சந்தோஷம் பொங்கறதே. ஒரு பழமொழி சொல்லுவா, அண்ணா எப்ப கிளம்புவான், தின்ன எப்ப காலி ஆகும்னு. அப்படிதானடா மடசாம்பிராணி. மடசாம்பிராணின்னு நீங்க ஏன் அப்படி கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. பட்டாபி அண்ணா கூப்பிட்டு அந்த பேர் அப்படியே நலிச்சுடுத்து. இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படாதரா கோமு, சேத்த இதை வாங்கிக்கோ. உன் போக்குக்கும் செயலுக்கும் அந்த பேரு கணக்கு கச்சிதமா புரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லடா, நாம எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நான் யுஎஸ் கான்சுலேட் கொஞ்சம் இருக்கட்டும். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்கிறது. ஏவறது முழுக்க பட்டாபி அண்ணா, செய்யறது முழுக்க நானு. அழுத்துக்காதடா, அவன் ஆத்துல இல்லாதது பெரிய குறைதான். ஆனா ஒண்ணு, அவன் ஆத்துல இல்லைனாக்கா சத்தம் குறைவா இருக்கும், மத்தபடி எல்லா வேலையும் அது பாட்டுக்கு நடக்கும். ஆமா, பாக்கியத்தை எங்க காணோம்? நாங்க இருக்கிறச்சே ஒரு மாறுதலுக்காவது எங்களோட வந்து பேசின்னு இருக்கலாமோன்னோ. பாவம், சதா பிள்ளைய பத்தின கவலை தான் அவளுக்கு. பீமரத சாந்தி நல்லபடியா நடக்கணுமேன்னு பாக்கியம் ஓடி ஆடி எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு செஞ்சா. பாவம், ரொம்ப அசதியா இருக்கு, சித்த படுத்துக்கிறேன்னு பின்கட்டுக்கு போயிருக்கா. பாக்கியம், என்ன தூங்கின்னு இருக்கியா? சரி சரி, பரவாயில்ல. எழுந்திருந்து மெனக்கடாத. இருக்கட்டும், அப்படியே படுத்துக்கோ. பாக்கியம், என்னடி பாக்கியம் இங்க வந்து படுத்துன்னு இருக்க? ஒன்றும் இல்லக்கா, லேசா ஜுரம், கை கால் வலிக்கிறது, அசதியா இருக்கு. நீங்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சரி, இப்ப எதுக்கு மெனக்கட்டு எழுந்துக்கிற? பேசாம படுத்துக்கோமா. இல்லம்மா, இன்னைக்கு பெரியவாளுக்கு பொறி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நாள். என் உடம்பு இப்படி இருக்கும்போது எங்க கொண்டு போய் சேர்க்க முடியாம போயிடுமோன்னு இருக்கு. அம்மா, பாக்கியம், இப்ப நீ இருக்கிற நிலைமையில இந்த கவலையெல்லாம் நீ பட்டுக்காத. ஆத்துல நிறைய பேர் இருக்கோம், யாராவது ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்துருவோம். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. கோமத்தியோ யமுனாவோ யாராவது ஒருத்தர் இந்த தடவை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவா. அம்மா, நான் ஊருக்கு போறதுக்கு துணிமணியே இன்னும் எடுத்து வச்சுக்கலையம்மா. கூடவே எங்க ஆத்துக்காரருக்கு வேற சிசுஷையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். என்னால முடியாதுமா, தப்பா நினைச்சுக்காதம்மா. சாமிநாதன் சும்மா தானே இருக்கான், அவன்கிட்ட சொல்லாமே. என்ன கோமதி நீ? அம்மா, அவளை ஏமா தொந்தரவு பண்ற? நான் பாத்துக்கிறேன். நான் மத்தியானத்துக்குள்ள மடத்துக்கு போயாகணும். என்ன பேசுற நீ? இந்த நிலைமையில உன்னால எப்படி போக முடியும்? எதுக்காக உடம்ப போய் இப்படி வருத்திக்கிற? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துக்கலாம். இல்லம்மா, பெரியவாளுக்கு பொறி கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறது எனக்கு ஒரு வித மன நிம்மதியை கொடுக்கறது. உனக்கே தெரியும், இது நாள் வர இந்த கைங்கரியம் ஒரு நாள் கூட தவறி போனதில்லை. என்னால முடியுமா? நான் கிளம்புறேன், எல்லாம் பெரியவா பார்த்துப்பா. உடம்பு நெருப்பா கொதிக்கிறதே, நீ பேசாம படு. நான் போய் பச்சையிலைய பறிச்சுட்டு வந்து நெத்தியில 10 அரைச்சு போட்டு விடுறேன். சாயங்காலத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும். சொன்ன பேச்ச கேளு. இப்ப என்ன, பொரிய கொண்டு போய் சாயந்தரத்துக்குள்ள மடத்துல கொடுக்கணும், அவ்வளவுதானே? நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். ராகவா,
சந்திரசேகர 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 என்ன துணிமணி எல்லாம் மடிச்சுட்டு இருக்க? ஆமாண்ணா, கிளம்பியாகணுமே. ஏதோ வந்தோம் இருந்தோம் கிளம்புறோன்னு ஆயிடுத்து. ஆமாம்மா. அப்புறம் அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. இன்னைக்கு பெரியவாட்ட போய் பொறி கொண்டு கொடுக்க வேண்டிய நாளாம். உடம்பு முடியாமல் போயிருத்துன்னு அம்மாட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா. ஒன்று பண்ணுங்கோல, பேசாம நீங்களே அந்த பொரியை கொண்டு போய் மடத்துல சேர்த்துட்டு வந்துருங்கோல. பண்ணலாம், ஆனால் எனக்கு மடத்தில் யாரையும் தெரியாது, அவளுக்கும் என்ன தெரியாது. யாருன்னு கேட்டால் இன்னாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். அக்கா ஏன் வரலன்னு கேட்பா. அதான் சரி, அதை விடு. நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை நீ கேட்கலையே. என்ன சொல்ல வந்தேல்? இல்லை கிரிஜா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆற்றுல வேற யாரையாவது பொரியை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறேன்னு அக்காட்ட அம்மா சொன்ன உடனே அக்கா நிமிஷத்தில் ஏந்து உட்காந்து யாரும் போக வேண்டாம், நானே நேரில் போய் பொரிய கொடுக்குறேன்னு ஒன்றுமே நடக்காத மாதிரி எழுந்திருக்க ட்ரை பண்ணா. ஆமாண்ணா, பாக்யம் அக்காக்கு பெரியவா மேல அவ்வளோ ஒரு பக்தி மரியாதை. அவ புள்ள சந்திரசேகரன் மனச பெரியவா எப்படியாவது மாத்திடுவான்னு பாக்யம் அக்காக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு. இதுக்கு போய் ஏன் எல்லாரும் மெனக்கிடுறேள்? இருக்கவே இருக்கா மட சாம்ராணி. அவன் போய் பெரியவாள்கிட்ட பொரிய கொடுத்துட்டு வருவான். நான் கொண்டு போய் கொடுக்கறத பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா நான் போறதை விட வேற யாராவது ஆத்து மனுஷா போனாதான் அது உச்சிதமா இருக்கும். ஏண்டா, நீ இந்த ஆத்து மனுஷன் இல்லையா? நான் இந்த ஆத்து மனுஷன் தான், இல்லங்கல. இருந்தாலும் ஒரு கிரமம், ஒரு முறைன்னு இருக்கு இல்லையா? அதான் நான் போனா அது சரியா இருக்காது. அடாடாடாடா, ஆளாளுக்கு இதை பத்தி என்ன சர்ச்சை? இது ஒரு பெரிய விஷயமா? இது பாருங்கோ, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். பெரியவாளை தரிசனம் பண்ண மாதிரியும் ஆச்சு. இதுதான் சரியான முடிவு. பாக்யம், என்னம்மா? பாக்யம், அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே. உன் பிரச்சனை தீர்ந்தது பாக்யம். அப்பாவே பொரிய கொண்டு போய் மடத்துல சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டார். அப்பாவை ஏமா வீணா சிரமப்படுத்துற? நான் சிரமப்படுத்தலடி, அவரே தான் நான் பொரிய கொண்டு போய் கொடுத்த மாதிரியும் ஆச்சு, பெரியவாளை தரிசனம் பண்ண மாதிரியும் ஆச்சுன்னு சந்தோஷமா சொன்னார். ஆமா, பொரிய எங்க வச்சிருக்க? என்னம்மா புதுசா கேக்குற? வழக்கமா வைக்கிற இடத்துல தான், பெரியவா சன்னிதானத்துல தான் வச்சிருக்கேன். அக்கா, 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 உங்களுக்கு தெரியுமா? நீங்க வழக்கமா பொரி வைக்கிற இடத்துல போய் பார்த்தேன். அந்த சம்பளம் அங்க இல்ல. என்னடா இது? அவ்வளோ பெரிய சம்பளம் எப்படி காணாம போகும்? போய் சரியா பாரு, அங்கதான் இருக்கும். இல்லக்கா, பெரியவா சன்னிதானம் மட்டும் இல்ல, ஆத்துல இருக்கிற மூளை முடுக்கு இண்டு இடுக்குன்னு எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். பொரி எங்கேயும் இல்ல. அப்போ பொரி என்ன மாயமா மறைஞ்சு அதாவது எனக்கு என்ன தோன்றதுன்னா, பொரியும் காணோம், சந்திரசேகரனையும் காணோம். அப்ப அவன் தான் பொரி எடுத்துட்டு மடத்துக்கு போயிருக்கணும். அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. என்னடா பேசுற? பெரியவா நம்ம மாத்துக்கு வந்திருந்தப்பவே அவரை பார்க்க வர மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தவான். அவனை பத்தி இந்த ஆத்துல எல்லாருக்கும் தெரியும். அவன் போயிருக்க மாட்டான்.
ஏதாவது மண்டபத்திலயோ இல்ல பாழடைஞ்ச குட்டி செவர்லயோ உட்காந்து வெறிக்க பார்த்துட்டு இருப்பான். சம்பளத்தை எங்க வச்சோன்னு சரியா தெரியாம பாக்கியம் ஜுரத்துல ஏதோ வளர்றா. நீ ஒண்ணு பண்ணு, அங்க போய் பாரு. அந்த உக்ரான் அறையிலயோ இல்ல அந்த காமராவுலயோ தான் இருக்கும். அங்க எங்கேயாவது கைமருதியா வச்சிருப்பாடா, போய் பாருடா. இல்லண்ணா, எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டேன், பொறி எங்கேயுமே இல்ல. அது மட்டும் இல்ல, அவ்வளோ பெரிய சம்பளம் அது எப்படி கண்ணுல படாம போயிடும்னு பாக்கியமாக்கா கேட்டா. அதுவும் வாஸ்தவம் தானே. நம்ம ராகவம் சொல்ற மாதிரி ஒருவேளை பாக்கியத்தோட பிள்ளையே எடுத்துன்னு போனாலும் போயிருப்பான். ஆமாமா, ராகவன் சொல்றதுதான் கரெக்ட். அவனுக்காக இல்லைனாலும் அவன் அம்மாவுக்காக அவன் போயிருப்பான். ஏன்னா சேகரனுக்கு அவன் அம்மா மேல அவ்வளவு பாசம். ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான் யமுனா. அவன் அந்த அளவுக்கு பண்ணுவானான்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. அவன் பெரியவாள்கிட்ட இருந்து மட்டும் இல்ல, எல்லார்ட்ட இருந்தும் எல்லாத்துலேருந்துமே விலகித்தானே இருக்கான். சரி சரி, எதுக்கு இப்போ இந்த ஆராய்ச்சி சர்ச்சையெல்லாம்? அவன் வந்து அவன்கிட்டயே கேட்டுட்டா போச்சு. என்னடா இது அதிசயமா இருக்கு. அப்ப பொரிய நீ தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தியா? நான் என் கடமையை தான் செஞ்சேன். அப்படின்னா பெரியவாளை போய் நீ தரிசனம் பண்ணினியா? என்னடா சொன்னார் அவர்? நான் அங்க போனேன். அது என்னடா பேர்? அது பாபுராஜபுரம் பாலகிருஷ்ணன். அது ஒன்றும் இல்லை பிரிவா, நான் பிறந்தது பாபுராஜபுரத்தில். அதாவது அந்த கும்பகோணத்துலேயும் சுவாமி மலை போகிற வழியில் இருக்கே அந்த பாபுராஜபுரம் தானே? பெரியவாக்கு தெரியாதது ஏதாவது உண்டா? நான் ஸ்கூலில் படிக்கிறச்சே 2 பாலகிருஷ்ணன் இருந்தோம். அதை வித்தியாசப்படுத்துறதுக்காக என்னை பாபுராஜபுரம் பாலகிருஷ்ணன்னு கூப்பிட ஆரம்பிச்சா. சரி, நானும் இனிமே உன்னை பாபுராஜபுரனே கூப்பிடுறேன். அப்புறம் நான் சந்திரமலீஸ்வரர் பூஜை பண்ணுறேன் இல்லையா, நாளையிலேருந்து அதுக்கான ஏற்பாடுகளை நீயே பண்ணிடு. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எல்லாத்தையும் மகாதேவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. உத்தரவு பிரிவா. அப்புறம் பிரிவா, வெளியில ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான், கையில சம்பளத்தோட. பொரிய மடத்துல சேர்க்கணும்னு என் கையில கொடுத்தான். சித்த இரு பெரியவாள்கிட்ட தகவல் சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். உள்ளெல்லாம் வரமாட்டேன்னு விட்டான். சரி, அவன்கிட்ட இந்த பொரிய வாங்கிக்கோ. உத்தரவு பெரியவா. பக்கத்தில் இருக்கிற பாலகிருஷ்ணன்றவன்ட்ட பொரிய ஒப்படைச்சேன். அப்புறம் திரும்பி நடக்க ஆரம்பிச்சேன். நெல்லுடா, எங்க வந்த, எங்க கிளம்பிட்ட? அவர் குரலை கேட்டதும் ஏனோ தெரியல, என்ன அறியாம நான் அங்கேயே அப்படியே நின்னுட்டேன். என்ன பாக்குற? உள்ள வாடா. திரும்பி வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால நகர முடியல.
பெரியவா என்னையே உத்து பார்த்துட்டு இருந்தா. நானும் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு சக்தி என்னை இழுக்கிற மாதிரி இருந்தது. என் கால்கள் அவரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. பக்கத்து ரூமில் இரு, வரேன். ஓ, பாபராஜபுரம், இந்த பொரியை உள்ள சேர்த்துடு. உத்தரவு பெரியவா. லோகத்தில் எது நடந்தாலும் எப்பவும் அதில் ஒரு காரண காரியம் இருக்கும். நீ என்கிட்ட மட்டும் இல்லை, ஆத்து மனுஷால்ட்டேருந்தும் சரி, வெளி மனுஷால்ட்டேருந்தும் சரி ஒதுங்கியே இருக்க. ஏன் அப்படி? அம்மாவை எல்லாரும் ஒதுக்குறா, அதான் நான் எல்லார்ட்டேருந்தும் ஒதுங்கி இருக்கேன். அம்மாக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அது சாஸ்திரமா சம்பிரதாயமா எனக்கு தெரியாது. ஆனா அப்பா போனதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் எத்தனையோ சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா அம்மாவோட முகம் அவ்வளோ லட்சணமா இருக்கும். பூவோடையும் பொட்டோடையும். அம்மாவுக்கு எவ்வளவு நீளமான கூந்தல் தெரியுமா? நன்னா கருகருன்னு இருக்கும். எல்லாரும் அத அப்படி பாராட்டுவா. கேசம் எவ்வளவு அழகா இருக்குடி உனக்கு அப்படின்பா. அப்படிப்பட்ட கூந்தலை மலிச்சு அப்புறம் ஆபரணம் எல்லாத்தையும் கட்ட சொன்னது, அந்த மாதிரி ஒரு உடைய கொடுத்தது. அது போராதுன்னு எல்லாரும் தூஷிச்சது. எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அம்மா கடந்துக்க கூடாதுன்னு ஒதுக்கி வச்சது. சரி, நீ சந்தி பண்றியோ? என்ன நீ சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாம சந்தியாதனம் பண்றியா அப்படின்னு கேட்கறேன்னு பாக்குறியா? எதுவுமே தேவையில்லைன்னு தோன்றது. ஆக நீ சந்தியாவந்தனம் பண்றது இல்ல இல்லையா?
சந்தியாவந்தனம் பண்ணாதவன் எங்கே வேதாத்தியனம் பண்ண போகிற நீ? எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் பண்ணினா ஒரு தெளிவு பிறக்கும். யாராக இருந்தாலும் அவளுக்கு ஒரு தெளிவை கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு கடமை மடாதிபதியான எனக்கு இருக்கு. இப்போ நீ விவரித்த விஷயங்களை பற்றி சொல்கிறேன். அதாவது, கணவனை இழந்த ஒரு பெண் ஒரு உயர்ந்த நிலையை அடைய அடுத்த நிலைக்கு போறா. பொதுவாக ஒரு சன்னியாசியோ இல்லை ஒரு யோகியையோ பார்த்தா நம்மள அறியாம அவ மேலே நமக்கு ஒரு மரியாதை வரும் இல்லையா? இவாளும், அதாவது உங்கள் அம்மா மாதிரி இருக்கிறவாளும் ஒரு சந்நியாச நிலையை அடையிறா. அதனால தான் சன்னியாசிகளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அவளுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கேசத்தை மழிச்சிக்கிறது, நார்மடி உடுத்திக்கிறது, இதெல்லாம். எந்த சன்னியாசிக்குமே அணிகலன்கள் இருக்காது. அதே மாதிரி தான் இவாளுக்கும். இவாளோட சிந்தனைகள் முழுக்கவே எப்பவும் யோக மார்க்கத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். பார்க்க போனா இவா மதிச்சு போற்றப்பட வேண்டியவா. உனக்கே தெரிஞ்சிருக்கலாம், பலகங்களில் இந்த மாதிரி இருக்கிறவா தான் எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணுவா. இவ அபிப்பிராயத்துக்கு ஆற்றுல உள்ளவ எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பா. இவாளை விட பெரியவாளாக இருந்தாலும் சரி, இல்லை சின்னவாளாக இருந்தாலும் சரி, அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் சில எக்ஸப்ஷன் சொல்லுவா தெரியுமா? அந்த மாதிரி நாளடைவில் ஒரு சில மாறுதல்கள் ஏற்பட்டு போச்சு. பட் எக்ஸப்ஷன்ஸ் cannot be a rule. ஆனால் காலம் மாறும்போது இந்த கோலமும் மாறும். எதிர்காலத்தில் மற்றவ மாதிரி இவ்வளோ இருக்கணுங்கிற ஆசை வரும். எதுக்காக அது ஏற்படுத்தப்பட்டதோ அதனோட புனிதத்துவம் மறந்தும் போயிடும். உனக்கு இன்னும் சுலபமாக புரியிற மாதிரி சொல்லணும்னா, எந்த மதத்துக்கும் சரி, எந்த சமூகத்துக்கும் சரி, ஒரு சில கோட்பாடுகள் இருக்கு, ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு கிறிஸ்துவ மதத்தில் கன்னிகாஸ்திரிகளுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. இந்த உடையத்தான் உடுத்திக்கணும், எந்த விதமான ஆபரணங்களும் அணிகலன்களோ இருக்கக்கூடாது அப்படின்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அவளும் அதை ஃபாலோ பண்ணுறா. அதே மாதிரி இஸ்லாமிய பெண்கள் மசூதிக்கு போய் தொழ முடியாது. அவள் உடைன்னு எடுத்துட்டோன்னா முழு அங்கமும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவா மதிக்கிறா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறா. நமக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. அந்த கோட்பாடுகளை, விதிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணுறோம். இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் கொடுத்தது காரணம் என்னன்னா, உனக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கணுங்கிறதுக்காகத்தான். நீ ஒரு பிடிவாதத்தில், ஒரு வைராக்கியத்தில் எல்லார்ட்டேருந்து ஒதுங்கி இருக்க. ஆனால் நீ விஷய ஞானம் தெரிஞ்சவன், புத்திசாலி, புத்தி கூர்மையும் இருக்கு. உச்சிதம் கேள்விப்பட்டிருக்கியா? உச்சிதத்தை விட ஸ்லாகியம் வசதி, ஸ்லாகியத்தை விட சிரேஷ்டம், சிரேஷ்டத்தை விட உன்னதம் இன்னும் வசதி, உன்னதத்தை விட மகோன்னதம் எல்லாத்தையும் விட வசதி. பாக்கியத்துக்கு கிடைச்சிருக்கிற மகோன்னதமானவன் நீ. அந்த விதத்தில் பாக்கியம் ரொம்பவே பாக்கியம் பண்ணியிருக்கா. நீ தனிமையை தானே விரும்புவ. அந்த தனிமையில் உட்காந்து இத்தனை நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பாரு, ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லை உனக்கு அப்படியும் தெளிவு பிறக்கலைன்னு தோணித்துன்னா நீ மறுபடியும் என்னை தேடி வரலாம். பாக்கியத்துக்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னேன், உன் புள்ள என்னை தேடி வருவான் அப்படின்னு. சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்கு பாத்தியா? இப்போ நீ என்னை பார்த்துட்ட. இனிமே எப்போ வேணாலும் என்னை நீ பார்க்கலாம். பார்ப்ப. க்ஷேமமா இரு.
எவ்வளவு பெரிய அனுகிரகம்டா உனக்கு. எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்க. பெரிய வாழ்ட்ட இருந்து நேரடியா உனக்கு உபதேசம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமோ வாய்ப்போ எல்லாருக்கும் கிடைக்காதுடா. அவரை தரிசிக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தேன். முதல் சந்திப்பிலேயே அவர்கிட்ட இருந்து அனுகிரகம் கிடைச்சிருக்கு. நிஜமாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்குடா. அது என்ன வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி மறுபடியும் தனியா போய் உட்காந்துருக்க போறானா? இல்ல அத்திம்பேர், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த தடவை அவன் தனியா போய் உட்காந்துக்கிறதுக்கும் இதுக்கு முன்னாடி அவன் தனியா விரக்தியா போய் உட்கார்ந்துருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் பிள்ளைய பத்தி நேக்கு நன்னா தெரியும். பெரியவா அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியிருக்கானா நிச்சயமா அதுக்கு ஒரு பலன் இருக்கும். அந்த காஞ்சி மகான் சொன்ன எல்லாத்தையும் நிதானமா அலசி பார்க்க போயிருப்பான். அந்த தனிமையை விட்டு அவன் வெளியில வரும்போது ஒரு புது சந்திரசேகரனா வருவாங்கிற நம்பிக்கை நேக்கு இருக்கு. என்னோட பிரார்த்தனை, என்னோட வேண்டுதல் வீண் போகல. ஜெய ஜெய சங்கர், ஹர ஹர சங்கர். சந்தியாவதனம் பண்ணாதவன் எங்க வேதாத்தியனம் பண்ண போற? நீ எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் பண்ணினா ஒரு தெளிவு பிறக்கும். உச்சிதத்தை விட ஸ்லாகியம் வசதி, ஸ்லாகியத்தை விட சிரேஷ்டம், சிரேஷ்டத்தை விட உன்னதம் இன்னும் வசதி, உன்னதத்தை விட மகோன்னதம் எல்லாத்தையும் விட வசதி. பாக்கியத்துக்கு கிடைச்சிருக்கிற மகோன்னதமானவர் நீ. அந்த விதத்துல பாக்கியம் ரொம்பவே பாக்கியம் பண்ணியிருக்கா. நீ ஒரு பிடிவாதத்துல, ஒரு வைராக்கியத்துல எல்லார்ட்டையும் ஒதுங்கி இருக்க. ஆனா நீ விஷய ஞானம் தெரிஞ்சவ, புத்திசாலி, புத்தி கூர்மையும் இருக்கு.
பாகியத்துக்கிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னேன், உன் புள்ள என்னை தேடி வருவான் அப்படின்னு. சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்கு பாத்தியா? இப்போ நீ என்னை வந்து பார்த்துட்ட, இனிமே எப்போ வேணாலும் என்னை நீ வந்து பார்க்கலாம். பார்ப்ப ஷேமா இரு. कथमपि सहस्रेण शिरसां हरसंशुद्ध्यैनं भजति दसितो दूरनविधिम् अविद्यानामन्त என்னடா கண்ணா விசிறின்னு இருக்கியா? ராகவா, ராகவா, இதோ வந்துட்டு இருக்கேன்ப்பா. சொல்லுங்கப்பா. ஏண்டா ராகவா, இந்த வயலுக்கு உரம் வாங்க எவ்வளவு பணம் கொடுத்த? கடங்காரன் 17 ரூபா கேட்டான். நான் பேரம் பேசி 15 ரூபா தான் கொடுத்தேன். அது சரி, உழவுக்கு கொடக்கூலி எத்தனை கொடுத்த? அது இனிமேதான்ப்பா கொடுக்கணும். இத்தனை நாளா இதெல்லாம் பட்டாபி தான் பார்த்துட்டு இருந்தான். இப்போ நான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லப்பா, அண்ணா கூடவே நான் இருந்ததுனால இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் எனக்கு அத்துப்படி. நான் வேணா பாக்குறேனே. இல்லடா, நானே பார்த்துட்டு போறேன். ஏன்னா இத்தனை நாளா வந்து வைதிகத்தை பார்த்துட்டதெல்லாம் குறைச்சுட்டேன் இல்லையோ, அதனால சும்மா தானே இருக்கேன். நானே பார்த்துட்டு போறேன். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு. குழந்தை, ரொம்ப நேரமா விசிறன்னு இருக்கியப்பா, அப்படி போய் உட்காந்துக்கோ. அப்புறம் ராகவா, இந்த கோனேரி ராஜபுரத்துல சோமசேகர கடபாடிகள் இருக்காரோன்னு? ஆமா. அவரை நாளைக்கு காலம்பரை வந்து பாக்குறேன்னு சொல்லு, சரியா? 1000 தான் சொல்லுங்க, எங்க பம்பாய் மாதிரி வராது. அங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை எல்லாரும் எப்படி மதிச்சு நடக்கிறா தெரியுமா? A city bustling with activities. பம்பாயில நம்மளவா ஒருத்தர் டிவி ராமானுஜம்னு பேரு, பம்பாய்க்கே பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு பெரிய ஹால் கட்டி இருக்காரு. ஷண்முகானந்தா ஹால்னு பேரு. அந்த மாதிரி வராது ஓய், ஏஷியாஸ் பிக்கஸ்ட் ஹால். மெட்ராஸ்ல இருக்கிற டிராமா ட்ரூப்ஸ் ஆடுறவா, பாடுறவா, நடிக்கிறவா எல்லாரும் அங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுவா. ஏன்னா அங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு தனி கீர்த்தி தரும். என்ன ஓய் பெரிய ஷண்முகானந்தா ஹால், மெட்ராஸ் மியூசிக் அகாடமி கேள்விப்பட்டிருக்கீர? உங்க ஷண்முகானந்தா ஹாலோட பிரம்மாண்டமா இருக்கும்னு. விவரம் தெரிஞ்சுதான் பேசுறீரா? ஷண்முகானந்தா ஹால் எவ்வளவு பெருசு தெரியுமா? 3000 பேர் உட்காரலாம். உங்க மியூசிக் அகாடமியில எத்தனை பேர் உட்கார முடியும்? எண்ணி பார்த்துட்டு சொல்றேன். மா, இந்த மாதிரி இடுப்புல குடத்தை எடுத்துட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஒரு காலத்துல நானும் இதெல்லாம் பண்ணினேனான்னு ஆச்சரியமா இருக்கு. பளிங்கு மாதிரி இருக்குமா ஜலம். அங்க பம்பாயில எல்லாம் குழா தண்ணி தான். ஆமா, நீ இன்னுமா குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்க? ஆமாண்டி, இங்க எதுவுமே மாறல. முன்னாடி இருந்த மாதிரியே தான். தினம் காத்தால் 4 மணிக்கு எழுந்துட்டு
காவேரியில் போய் ஸ்நானத்தை பண்ணிட்டு அப்படியே குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இன்னைக்கும். நம்ம அக்ரஹாரத்துக்கு கரண்ட் வரப்போறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. வர்ற அன்னைக்கு தான் நிச்சயம். அது வரைக்கும் இந்த அரிக்கன் லைட்டு தான் கதி. இன்னும் எத்தனை நாளைக்கு தொடக்கணுமோ. அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய த்ரிகாத்நிகாலாய காலாத்நிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய த்ரிகாத்நிகாலாய காலாத்நிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. ஸ்ரீமன் மகாதேவாய நமः. ஸ்ரீமன் மகாதேவாய நமः. என்ன ஓய், இங்க எத்தனை பேர் இருக்கோம்? அவன் யாரையுமே பொருட்படுத்தாம ஏதோ பரதேசி மாதிரி போயிட்டு இருக்கான். நானா என்ன வார்த்தை பிரயோகம் பண்றேள்? பரதேசின்னா அது தப்பான வார்த்தை பிரயோகம் இல்ல மாமா. அது பர்ஷியன்ல இருந்து வந்தது. பரதேசின்னா அசலூர்காரன் அர்த்தம். வேணும்னா நாடோடி மாதிரின்னு மாத்திக்கிறேன். என்னது இது? அதிசயமா இருக்கு. அந்த பின்கட்டே கதியா கிடந்தவன் இப்ப என்னடானா பெரியவா படத்துக்கு முன்னாடி நின்று ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு போறான். நம்பவே முடியல. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்பாத்திலேயே நடக்கும் போதுதான் பெரியவாளோட மகிமை இன்னும் அதிகமா புரியுறது. பெரியவாளோட பார்வை எப்ப சேகரன் மேல பட்டுதோ அப்பவே அவனும் மத்தவா மாதிரி இயல்பா ஆயிடுவான்னு நேக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. சேகரனுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் பெரியவா கட்டாட்சம் பரிபூர்ணமா இருக்கு. என்னடி கோமோ, நீ எங்க கிளம்பிட்ட? இல்லம்மா, எதிர்க்க இருக்கிற ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் பாக்கியத்தோட புள்ள சதா சகஜமா இப்படியே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன். अमृतलहरी कौशलहरी पिबन्त्या शर्वाणि श्रवणचुलुकाव्याविरलं चमत्कारस्नेह चलितशिरसः कुण्डलगणम्. அந்த இவனுக்கு அந்த இது குத்தாச்சாடா? தாத்தா என்ன கணக்கு தாத்தா இது? கௌஷிக், குழந்தை வேலை பண்ற போது தொந்தரவு பண்ணாதடாப்பா. சித்த அந்தாண்ட போய் விளையாடு. சித்தி எவனுக்கு எதை கொடுத்தாச்சா? அப்புறம் யுஎஸ் கான்சுலேட்ல ஏய் பாத்துடா விதுற போற நீர் விழாதரு. சித்தி என்ன ஸ்லோகம் சொல்லிருக்க? இடிச்சுக்க போறடா. இல்லடா, இன்னும் முழுசா படிச்சு முடிக்கலடா. அம்மா கிரிஜா, ததானந்தம் ததானந்தம் ஆனந்தம் ததானந்தம் 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 ஆனந்தம் ததானந்தம் 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 ஆனந்தம் ததானந்தம் ததா அம்மா. கிரிஜா, என்னாச்சு கிரிஜா? கிரிஜா, கிரிஜா, என்னாச்சு கிரிஜா? ததானந்தம் ஆனந்தம் ததானந்தம் 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 குழந்தை ஆனந்தம் ததா சங்கரன் ததானந்தம் 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 கிரிஜா, ததானந்தம் ததா
அம்மா 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 ஏன்னா சங்கரன் மகா